குட் ஈவினிங் வியூவர்ஸ். நலமா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளஸ்டர் பீன்ஸ் தெரியும் இல்லையா? இது வந்து தமிழில் வந்து கொத்தவரங்காய். சரிங்களா? கொத்தவரங்காய் ஒரு 25 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அப்படி இலசாக எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து கூட்டு பண்ணலாம். கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம், அப்புறம் அவியலில் போடலாம், சாம்பாரில் போடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் நம்ம இந்த கொத்தவரங்காய் வச்சு. இது ஒரு நாட்டு காய்கறி, உடலுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் இது பார்த்தா சிம்பிளாக இருக்குது. இப்போ ரொம்ப விலை ஏறி இருக்குது. ஏன்னு பார்த்தா இப்போ வந்து விழிப்புணர்வு இந்த யூடியூப் மூலம் இல்லையா, எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வியாபாரிகள் விலையை ஏற்றி விட்டாங்க. சாதாரணமாக வில்லேஜில் கிடைக்கிற கொத்தவரங்காய் தான் கிளஸ்டர் பீன்ஸுன்னு பேர் இங்கிலீஷில். இந்த கொத்தவரங்காயை வந்து பச்சையாகவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிக்சியில் போட்டு நல்லா தண்ணியை விட்டு அரைச்சி கொஞ்சம் லிக்விடாக பண்ணி அதை வந்து துணியில் வடிகட்டி அதை குடித்தோம்னா, ஜூஸ் மாதிரி குடித்தோம்னா, கொஞ்சம் இஞ்சியும் போடலாம். அந்த ஜூஸ் குடித்தோம்னா நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து போல் இருக்குது. அதனால் எக்கச்சக்க விலை. ஏதோ வந்து 30 ரூபா இருந்தது, அப்புறம் 50 ரூபா இருந்தது, 70 ரூபா, இப்போ வந்து 120 ரூபா சில இடங்களில் இதோட விலை கிலோ. ஸோ நம்ம ஒரு 25 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம், இலசாக எடுத்திருக்கோம். இதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தொகையல் பண்ண போகிறோம். சாப்பாட்டில் பஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தொகையல். அதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சத்துள்ள விஷயங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்னா, சின்ன வெங்காயம், அது உங்களுக்கே தெரியும், அதோட பலன் உடலுக்கு நல்லது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து கூட போடலாம். அப்புறம் இது வந்து எள்ளு எடுத்திருக்கேன் கொஞ்சம், அப்புறம் புளி கொஞ்சமாக தொகையிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி, அப்புறம் வந்து வத்த மிளகா. நீங்கள் எந்த மிளகா வேணால் போட்டுக்கலாம். கலர் வேணும் அப்படின்னு உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும்னா இந்த மிளகா பாதி, அப்புறம் வந்து அந்த காஷ்மீரி சில்லி அது பாதி போட்டுக்கலாம். ஓகேயா? இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட நறுக்கிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கத்தானே போகிறோம், ஆனால் அதுக்காக இவ்வளோ நீளம் வேண்டாம். இதையே ஒரு 4 பீஸாக போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியும் நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னெல்லாம் போட்டு வதக்கிறது. நம்ம ஆஸ் யூஷுவல் தொகையிலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு வறுக்கிறது. எண்ணெயும் போட்டு வறுத்துக்கிறது. அதுக்கப்புறம் நிலக்கடலை கொஞ்சம், அது வந்து ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லது. அந்த நிலக்கடலையும் போட்டு வறுப்போம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதை எடுத்து வச்சுட்டு, சின்ன வெங்காயம் அது வத்த மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்துக்கிறது. வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கொத்தவரங்காயை வதக்கிக்கணும். டூ மச்சாக பொரியலுக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சத்து போயிடும். அப்புறம் ஓரளவுக்கு வதக்கினா போதும். அது நான் யூஸ் பண்ண போகிறது நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில். அப்படி ஜிஞ்சிலி ஆயில் உங்கள்கிட்ட ஹேபிட் அந்த மாதிரி அது சாப்பிட்ற ஹேபிட் இல்லைன்னா, நீங்கள் வந்து எனி ஆயில், குக்கிங் ஆயில், எனி ஆயில் எடுத்துக்கலாம். ஓகேயா? உங்களுக்கு பிடிச்சமான ஆயில் எடுத்துக்கலாம். அதனால் இது ஒரு ரெசிபி, உடலுக்கு ரொம்ப நல்லது. கொத்தவரங்காய் வந்து முன்னைய காலத்தில் கேஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா நரம்பு தளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்லாம் எடுக்கலாம் தாராளமாக. சாத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், தொட்டுக்க சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும். இது வந்து ஆலின் நாள் அழகுராஜா மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஒரு விஷயம், நம்ம தொகையில் தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுட்டோன்னா ஒரு வாரம் கூட பயன்படுத்தலாம். சில்லரில் வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். டைட் பாக்ஸில் போட்டு வைக்கணும். ரொம்ப இதாகக்கூடாது. கொஞ்சம் ஒரு முடிஞ்ச வரைக்கும் 2-3 டேஸில் காலி பண்ணிவிடுங்க. 2 டேஸில் காலி பண்ணால் ரொம்ப நல்லது. ரொம்ப டூ மச்செல்லாம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு பசை மிகுந்த ஒரு விஷயத்த ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மேபி ஃபங்கஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் உணவு ப்ரிசர்வ் பண்ணும்போதும் அப்புறம் அதை எடுத்து சாப்பிடும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் பண்ணிட்டு இருக்க முடியாது, வதக்கிட்டே இருக்க முடியாது. அடிக்கடி வதக்கினா சத்து போய்டும் வேறு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம கொத்தவரங்காய் 25 பீசஸ்க்கு ஒரு 4 வத்த மிளகா போதும். இது சப்போஸ் ரெட் சில்லி அந்த கலருக்கு வேணும்னா நீங்கள் இதில் பாதி அதில் பாதி போட்டுக்கோங்க. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம்.
டு ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ட்ரை பால்னியில் போட்டு வறுக்கலாம். கொஞ்சமாக போடும், ரொம்ப ஓவராக போட்டிங்கன்னா கப்புந்துடும். கொஞ்சமாக இந்த எள்ளோட பலன் உங்களுக்கு தெரியுமே தான், உடலுக்கு நல்லது. அதனால் அது போட்டுருக்கோம். துவையலில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு துவையல்னே இருக்குது ஆந்திராவில். எள்ளு, வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு அரைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சவுத் இந்தியாவில் கருஞ்சீரகத்தை பற்றி ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியல அதோட பலன். பட் நார்த் இந்தியாவில் நிறையா பிளாக் ஜீரா, கரும் சீரகம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து சகலருக்கும் ரொம்ப சகல வியாதிக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அளவாக தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அதை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள், நல்லது தெரியும். இப்போ நம்ம அது ட்ரையாக வறுத்துட்டோம் எள்ளை. ஸோ இப்போ கொஞ்சமாக கொத்தவரங்காயை தனியாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஓரளவுக்கு வீட்டில் எல்லோரும் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கம்மியாகவே இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். கூட அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக போடுவோம், கொஞ்சம் சிம்மிலே போட்டு பண்ணுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு எடுத்தாச்சு, உளுத்தம்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை. ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன். ஒரே இதில் வந்து இந்த ஒரு உணவுலேயே உங்களுக்கு சாத்தில் போட்டு பதிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லா சத்தும் வர மாதிரி நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு இத்தினோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம், mustard, urd dal, groundnut and chana dal. ஓகேயா? புளி போட்டுக்கிறேன். இம்லி this is small onions and only one big one. This is your taste only, optional. But small onions are more tasty. Foreign country or North India, you cannot get small onions. In South India, it is very famous. So too much of frying not necessary. Take it out. Now again with a little gingerly oil or any cooking oil. Fry this cluster beans, thoda hing, till bit perugayam. Inji. கொத்தவரங்காய், நிறையா நீங்கள் பெரிய குடும்பம்னா நிறையா துவையில் இருக்கணும்னா இன்னும் ஒரு 25 பீஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொத்தவரங்காய் இது பச்சையாகவே இந்த கொத்தவரங்காயை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க, நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்பவே முடியாது. கொஞ்சோண்டு இஞ்சியை போட்டுட்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உப்பு எதுவுமே போட வேண்டாம். நான் குடிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு கொத்தவரங்காய் கிளஸ்டர் பீன்ஸு ஈஸிலி அவைலபிள் இன் இந்தியா. இதை வச்சு நர்வஸ் ப்ராப்ளம் இட் இஸ் வெரி குட். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஓவராக பொரியல் மாதிரி வதக்க வேண்டாம். If you want to put some garlic also you can, but I will not use it garlic. நான் வந்து பூண்டு போடுறதில்ல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். பூண்டு டேஸ்ட் பிடிக்குன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஓகேயா? இப்போ நம்ம வதக்கிறதுலாம் வதக்கியாச்சு. இதை சால்ட்டு போட்டு கொஞ்சோண்டு ஆற வச்சுட்டு இதை நீங்கள் அரைக்கணும். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பந்து மாதிரி அரைச்சி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சோண்டு வெல்லம் பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க. ஸ்வீட்டு இந்த இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லம் பவுடரோ இல்லை கரும்பு சர்க்கரையோ பாம் ஜாக்ரி எனிதிங் யூ கேன் புட் லிட்டில். ஓகே, தொகையில் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி, பூரி, பரோட்டா, எனிதிங் யூ கேன், வித் தோசா, எனிதிங் யூ கேன் இட். இப்போ பார்த்தீங்களா, அரைச்சாச்சு வித்தவுட் வாட்டர். அதுலேயே நம்ம கொத்தவரங்காயிலேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கும்ல, வெங்காயத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு துளி கூட தண்ணி விடாமல் இப்போ அரைச்சிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிலக்கடலை போட்டனால இன்னும் டேஸ்ட் தூக்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து தேங்காய் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உதிரி தேங்காயை நல்லா துருவி தேங்காயை போட்டு அரைங்க. ஆனால் 1 டேயில் காலி பண்ணுங்கள். ஓகேயா? தேங்காய் போட்டால் 2 டேஸ் அதெல்லாம் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, அடை எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.